இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரியான கண் எல்லாருக்கும் இருக்கிறது இல்ல. ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரியான கண்ணு இன்னொருத்தருக்கு இருக்காது. அந்த கண் பார்வை, அந்த கண்ணுக்குள்ள இருக்க அந்த கருவிழி ஒருத்தருக்கு இருக்கிற மாரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது கிடையாது. அதனால தான் என்ன பண்றாங்க, கவர்மெண்ட்ல இந்த கண்ண போட்டோ எடுத்து அடையாளமா வச்சுக்கிறாங்க. இந்த முடியின் தன்மை கூட நமக்கு இருக்கிறத போல இன்னொருத்தவங்களுக்கு இருக்காது. கோடியில ஒருத்தவங்களுக்கு இருக்கும், லட்சத்துல ஒருத்தவங்களுக்கு இருக்குமா கேட்டா இல்லவே இல்ல. உனக்கு இருக்கிற மாரி இந்த தன்மை உனக்கு மட்டும் தான் இருக்கும். அந்த முடியோட தன்மை உனக்கு மட்டும் தான் இருக்கும். அந்த கருவிழி உனக்கு மட்டும் தான் இருக்கும். அந்த கையில உள்ள ரேகை, கால்ல உள்ள ரேகை எல்லாம் உனக்கு மட்டும் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி யாருக்கும் இருந்ததும் கிடையாது. இதுக்கப்புறம் வரப்போற யாருக்கும் இருக்கவும் இருக்காது. அப்படிப்பட்ட விசேஷித்த வகையில கர்த்தர் மனிதனை உருவாக்குகிறார். இப்போ வந்து சில திறமைகள் வந்து எல்லாருக்கும் ஒரே மாரி இருக்கும். பாட்டு பாடுற திறமைன்றது உலகத்துல அநேகருக்கு இருக்கும். அதே மாரி மியூசிக் வாசிக்கிற திறமைன்றது அநேகருக்கு இருக்கும். டான்ஸ் ஆடுற திறமை அநேகருக்கு இருக்கும். இதெல்லாம் சாதாரணமான திறமைகள், தாளந்துகள். இதெல்லாம் மனுஷனுக்குள்ள கர்த்தர் வச்சு அனுப்புற திறமைகள், தாளந்துகள். ஆனா இந்த ரேகைகள், கண், கருவிழி, இந்த முடி இதெல்லாம் வந்து இது